ஓம் நமசிவாய. அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் பார்க்கப் போவது உலக ஆன்மீக வரலாற்றிலேயே மிகப்பெரிய மர்மம் கொண்ட ஒரு தலம். பல ஆயிரம் ஆண்டுகளாக ஞானிகளையும் யோகிகளையும் விஞ்ஞானிகளையும் கூட ஆச்சரியப்படுத்தி வரும் சிதம்பரம் நடராஜர் கோவில் மர்ம வரலாறுதான். ஆமாம், பூமியின் மத்திய ரேகை அருகில் அமைந்துள்ள சிறப்புடைய தலம் என்பது நம்மில் பலரும் அறிந்த விஷயமே. இந்த அதிசய கோவில் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் எனும் நகரில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவ ரூபமான நடராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆன்மீகம், தத்துவம், பிரபஞ்ச அறிவியல் இவை அனைத்தும் ஒன்றாக கலந்துள்ள தெய்வீக மையம். சிதம்பரம் என்ற பெயரின் அர்த்தம் சீத் அம்பரம். சீத் அறிவு, சிந்தனை. அம்பரம் ஆகாயம், விண்வெளி. அறிவு நிரம்பிய விண்வெளி என்பதே சிதம்பரம். இதன் அர்த்தம் நடராஜரின் ஆனந்த தாண்டவ ரகசியம் இங்கு காணலாம். ஆனந்த தாண்டவ ரகசியம். இங்கு சிவபெருமான் ஆடும் தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நடனம் 5 பிரபஞ்ச செயல்களை குறிக்கிறது. 1 படைப்பு, 2 காப்பு, 3 அழிவு, 4 மறைவு, 5 அருள். பிரபஞ்சம் முழுவதும் நடக்கும் இயக்கமே நடராஜரின் நடனம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. சிதம்பர ரகசியம் உலகையே குழப்பும் மர்மம். இந்த கோவிலின் மிகப்பெரிய மர்மம் கருவறையில் நடராஜர் சிலைக்கு அருகில் ஒரு திரை இருக்கும். அந்த திரை திறக்கப்படும் போது உள்ளே சிலை இல்லை, ஒரு காலி இடம் மட்டும். அந்த வெற்றிடத்தில் பொன்னால் செய்யப்பட்ட வில்வ இலைகள் தொங்கும். இதுவே சிதம்பர ரகசியம். இதன் தத்துவம் கடவுள் உருவம் அல்ல, கடவுள் எல்லாவற்றையும் நிரப்பும் ஆகாச சக்தி. அதனால்தான் இங்கு வெற்றிடம்தான் இறைவன் என்று போற்றப்படுகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாச ஸ்தலம் காஞ்சிபுரம் பூமி தலம், திருவானைக்காவல் நீர் தலம், திருவண்ணாமலை அக்னி தலம், காளஹஸ்தி காற்று தலம், சிதம்பரம் ஆகாச தலம். ஆகாசம் எல்லாவற்றையும் தாங்கும் இடம். அதனால் சிதம்பரம் அனைத்திற்கும் அடிப்படை. அறிவியல் கூட ஆச்சரியப்படும் உண்மை. இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? பிரபஞ்சம் எனர்ஜி, ஸ்பேஸ். எல்லா பொருள்களும் அணுக்களால் ஆனது. அணுக்களுக்குள் கூட வெற்றிடம்தான் அதிகம். இந்த உண்மையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சிதம்பரம் கூறியது. தில்லை தீட்சிதர்கள் மரபு. இந்த கோவிலின் பூஜைகளை தில்லை தீட்சிதர்கள் எனப்படும் பழமையான பிராமண குடும்பங்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் எண்ணிக்கை மரபில் 3000 என சொல்லப்படுகிறது. இவர்கள் வேத ஆகம முறையில் மட்டுமே பூஜை செய்கிறார்கள். இது உலகில் தனித்துவமான ஒரு மரபு. கோவில் கட்டிட மர்மங்கள். இந்த கோவில் கட்டிடம் சாதாரணமல்ல. 9 கோபுரங்கள், மனித உடலின் 9 துவாரங்கள், 21,600 தங்கத் தகடுகள், கூரையில் மனிதன் ஒரு நாளில் எடுக்கும் மூச்சுகள், 72,000 ஆணிகள், உடலின் 72,000 நாடிகள். இதுபோல் இந்த தளத்தில் 5 சபைகள் உள்ளன. பொன்னம்பலம், சிற்றம்பலம், ரஜத சபை, தேவர சபை, காளி சபை. இவை 5 தத்துவ சக்திகளை குறிக்கும். கோவில் மனித உடல், கருவறை இதயம். சிதம்பர ரகசியம் ஆன்மா. ஆன்மீக நம்பிக்கைகள். சிதம்பரத்தில் வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும், ஆன்மீக விழிப்பு ஏற்படும், கர்ம பந்தங்கள் குறையும், ஞானம் வளர்கிறது. சித்தர்கள் சொல்வது சிதம்பரம் தரிசித்தால் சிந்தை தெளியும். சிதம்பரம் கோவில் ஒரு கல் கட்டிடம் அல்ல, அது பிரபஞ்ச ரகசியத்தை கற்றுக் கொடுக்கும் ஆன்மீக பல்கலைக்கழகம். கடவுள் எங்கே என்று உலகம் கேட்கும்போது சிதம்பரம் சொல்கிறது, அவர் உருவத்தில் இல்லை,
அவர் வெற்றிடத்தில். அவர் உன் உள்ளத்திலே. ஓம் நமசிவாய. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மர்ம கோவில் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி மர்ம ஆன்மீக வரலாறுகள் தெரிஞ்சிக்க ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண